Yes, sir. Yes, sir. So before we start with Amma Ata Aido, uh, a novelist from Ghana, you were discussing on the cultural studies, right? You were talking about false consciousness. So I have certain points to share about the false consciousness before we continue from where we stopped yesterday. Actually, you have come up with different answers, right, for false consciousness. Actually, false consciousness was a term coined by Karl Marx in 1845 in his very famous work, The German Ideology. German Ideology is the name of a work written by uh, Karl Marx in 1845, where termed this, where he coined this term, false consciousness. But he is not the one who developed it. There are other Marxist theorists like Antonio Gramsci. யார் சொன்னா ஆண்டனியோ கிராம்ஸ்கின்னு ஒருத்தர் ஆன்சர் சொன்னாங்களே, ஃபால்ஸ் கான்சியஸ்ன்னு சொன்னோன்னே ஆண்டனியோ கிராம்ஸ்கின்னு சொன்னாங்க. யாராவது சொன்னீங்களா? இல்லை எனக்கு சொன்ன மாதிரி கேட்டுச்சு, அதனால தான் அதை பற்றி பேசிட்டு இருக்கேன். ஓகே, இட்ஸ் ஓகே. ஸோ ஆண்டனியோ கிராம்ஸ்கி, ஹெர்பர்ட் மார்க்யூஸ், இவங்கெல்லாம் வந்து இதை ஃபர்தராக டெவலப் பண்ணாங்க. ஸோ ஃபால்ஸ் கான்சியஸ் அப்படின்னா இந்த கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, சோசியலிஸ்ட் ஆர் கம்யூனிஸ்ட் சொசைட்டியை விட இந்த கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியில் ஒர்க்கர்ஸ்லாம் சேஃபாக இருக்காங்க அப்படின்னு நம்ப வைப்பாங்க. ரைட். இப்போ நம்மளோட கவர்மெண்ட் எப்படி நம்மளை நம்ப வச்சுட்டு இருக்காங்களோ, தட் வி ஆர் சேஃப் அப்படின்னு நம்ப வச்சுட்டு இருக்காங்களோ, அந்த மாதிரி சோசியலிஸ்ட் சொசைட்டியை விட, கம்யூனிஸ்ட் சொசைட்டியை விட கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியில் மக்கள் ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நம்ப வைப்பாங்க. அப்புறம் ரூலிங் கிளாஸ் அங்கே வந்து ரூலிங் கிளாஸ் இருக்கக்கூடிய சொசைட்டியில் இன்இக்வாலிட்டி வந்து இன்னெவிட்டபிள், அது வந்து ஒரு நேச்சுரல், அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நம்ப வைக்கிறதுக்கு பேர் தான் ஃபால்ஸ் கான்சியஸ்னஸ். ஓகே, ஃபைன். வில் வில் நம்ம நம்ம பிஸ்னஸ்க்கு வரலாம். ஸோ இன்னைக்கு நம்ம கண்டினியூ பண்ண போகிற நாவலிஸ்ட் வந்து அம்மா அட்டோ ஐடோ. இவங்க வந்து ஒரு கானேனியன் ஆத்தர், கானான்ற கண்ட்ரிலேருந்து இருக்காங்க. A poet, a playwright, it's a very important writer in the African set of writers. இவங்களோட ஃபர்ஸ்ட் பிளே வந்து த டிலமா ஆஃப் கோஸ்ட். திஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்ம்ட் இன் தி இயர் 1964. இது வந்து ஒரு டொமஸ்டிக் சட்டையர் அப்படின்னு சொல்லி சொல்றோம், டிலமா ஆஃப் கோஸ்ட் அப்படின்றது. இந்த பிளே வந்து கானால செட் பண்ணியிருக்கிற மாதிரி தான் அந்த பிளே ஸ்டார்ட் ஆகும். ஆட்டோ யாசன் அப்படின்னு ஒரு ஒரு கானாவை சேர்ந்த ஒருத்தரோட லைஃப் தான் அந்த ஸ்டோரி. Like yesterday, I am typing the names of characters in chat box. Please take note. So ஆட்டோ யாசன் அப்படின்ற ஒருத்தரோட லைஃப் தான் அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு ரிட்டர்ன் வருவார், கானாக்கு ரிட்டர்ன் வருவார். அங்கே வந்து அமெரிக்காவில் படிக்கும்போது அவருக்கு ஒரு அமெரிக்கன் லேடியோட லவ் ஆயிரும். அமெரிக்கன் பிரைட், அவங்க பேர் வந்து யுலாலி யுலாலை. இவங்களை வந்து லவ் ஆயிரும். இவங்களை கூட்டிட்டு வந்துடுவார், கானாக்கு கூட்டிட்டு வந்துடுவாரு. யுலாலி வந்து எப்படிப்பட்ட ஒரு பர்சன்னா, ஒரு வெரி இண்டிபெண்டன்ட் உமன். அவங்களுக்கு இந்த கனனியன் கல்ச்சர் வந்து ஈஸியா இம்ப்ரெஸ் ஆகாது, அவங்களால அடாப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அட்டோவோட ஃபேமிலியோட அவங்க இருக்கும்போது, அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், அட்டோவோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் இவங்களுக்கு ஒரு கிளாஷ் கிரியேட் ஆயிடும். ஸோ அவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த யுலாலியோட பிஹேவியர்லாம் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் நினைப்பாங்க. இவங்க however Ilali tries to adapt herself to, I mean, or make herself to fit into the society of Atto, Ghana society, but அவங்களால முடியாது, அது பண்ண முடியாது. அதனால அங்க நிறைய கான்ஃபிளிக்ட் இருக்கும். இது வந்து ஒரு கல்ச்சரல் கான்ஃபிளிக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு பிளே. இந்த டைட்டில் வந்து த டிலமா ஆஃப் கோஸ்ட் அப்படின்றது, கோஸ்ட் நீங்க யார் ரெஃபர் பண்றாங்கன்னா, இலாலிய ரெஃபர் பண்றாங்க. ஸோ அவங்க வந்து இங்க கானா சொசைட்டில அட்டோவோட ஃபேமிலியில ஷீ இஸ் லைக் எ கோஸ்ட். இஸ் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் எனி பிளேஸ் ஃபார் ஹர் இன் தி சொசைட்டி ஆஃப் கானா. அதான் அந்த பிளேயோட ஸ்டோரி.
அப்புறம் அனோவா வந்து நெக்ஸ்ட் பிளே பை அட்டோவாய்டோ. இது பிளே வந்து 1970 ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. சாரி, 1970 ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணாங்க, புக்கா பப்ளிஷ் பண்ணாங்க. 1870 ஃபர்ஸ்ட் 1870 நடக்கிற மாதிரி இந்த ஸ்டோரியை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸ்டோரியோட செட்டப் வந்து 1870 செட் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும். 1970 பப்ளிஷ் ஆன ஒரு பிளே. ஸோ இந்த ஸ்டோரியோட கேரக்டர் நேமும் வந்து அனோவா, ஒரு யங் உமன். அவங்க அந்த 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 லேடியோட ஒரு சின்ன பொண்ணு. அந்த பொண்ணோட அப்பா அம்மா வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஒரு கூஃபி எக்கோ அப்படின்னு ஒருத்தரோட மேரேஜ் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த அந்த மேரேஜோட இது பிடிக்காம அவங்க வந்து நிறைய நிறைய பிளாட்லாம் அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. அவங்க ஒரு ஒரு இண்டிபெண்டன்ட் உமன் who 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 was generally not content with the traditional role in the Ghana society. ஸோ அவங்களோட டிட்டர்மினேஷன் எப்படி இருக்கும்னா, ஒரு நியூ வேர்ல்டு பார்க்கணும், நிறைய புதுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்க வருவாங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருப்பாங்கல்ல, கோஃபி எக்கோ அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அவர் வந்து ரொம்ப லேசி, ஒரு irresponsible பர்சன். Right. He is not interested in family life or any other kind of cultural life. He is only interested in making money. Right. அவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு மணி மேக்கிங் மைண்டா இருப்பாருன்னா, he would even never worry to sacrifice his wife or children in case of earning money. ஸோ அந்த அளவுக்கு ஒரு 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 irresponsible மேனா இருப்பாரு. ஸோ ஹவு Anana manages to spend her life with that kind of person அப்படின்னு இந்த இந்த பிளேல சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு கல்ச்சுரல் சேலஞ்ச், ரைட்? லாஸ் ஆஃப் லவ், ரிடம்ஷன், அதான் அந்த பிளேயோட தீம். இப்போ அடுத்து வந்து அவர் சிஸ்டர் கில் ஜாய், ரைட்? அதுக்கு வந்து ஒரு சப்டைட்டில் இருக்கு. There are frequently questions asked from this title, our sister kill joy. திரும்ப திரும்ப கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ அதனால இந்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஸ்டர், இதுக்கு வந்து சப்டைட்டில் வந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஃப்ரம் பிளாக் ஐட் ஸ்குவைண்ட். இது வந்து ஒரு நாவல். இட்ஸ் நாவல் பை அமாட்டோ ஐடோ. 1977 பப்ளிஷ் ஆன ஒரு நாவல். ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் இன் தி லிஸ்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கன் லிட்டரேச்சர். இது வந்து சிசி அப்படின்னு ஒருத்தவங்க, அவங்களோட நேம் வந்து சிசி. அவங்க தான் இந்த நாவலோட ப்ரொட்டாகனிஸ்ட். சிசி நாவலோட ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து சிசி அப்படின்னு. அவங்க வந்து ஒரு ஒரு கானானியன் உமன். அவங்க யூரோப் போவாங்க, படிக்கிறதுக்காக யூரோப் போவாங்க. ரொம்ப பிரைட் லேடி, ரைட்? ஒரு ஆம்பிஷியஸ் உமன். பிளாக் உமனா இருக்கிறதுனால ஒயிட் சொசைட்டில அவங்களுக்கான சஃபரிங்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி இதுல சொல்லியிருப்பாங்க. இதுல நிறைய ரேசிசம் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் நிறைய வரும். தென் she would be sexually abused by the white people, right? And இவங்களோட ஐடென்டிட்டியை காப்பாத்திக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, சாரி, இவங்களோட லைஃபை காப்பாத்திக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, she is forced to confront and own identity. அது மாதிரி அவங்களோட லைஃப் இருக்கும். இந்த நாவல் வந்து 3 பிரிக்கிறாங்க. there are 3 parts in this novel, our sister kill joy அப்படின்றதுல. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஃப்ரம் a black eyed squint. அதான் இதோடைய சப்டைட்டில். அதான் ஃபர்ஸ்ட் பார்ட், ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஃப்ரம் பிளாக் ஐட் ஸ்குவைண்ட் அப்படின்றது. இந்த பார்ட் வந்து யூரோப்ல செட் ஆயிருக்கும். இதுல வந்து நிறைய ரேசிசம், செக்ஸிசம், கலோனியலிசம், இந்த தீம் எல்லாம் அதுல டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் பார்ட் வந்து ஆர் சிஸ்டர் கில் ஜாய், நாவலோட மெயின் டைட்டில். அதான் செகண்ட் பார்ட். இது கானால செட் ஆயிருக்கும். இதுல வந்து மாடர்னிட்டி, ட்ரெடிஷன், தென் ரோல் ஆஃப் உமன் இன் த சொசைட்டி அப்படின்றதெல்லாம் இதுல டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. தேர்ட் பார்ட் வந்து த ஜேர்னி பேக், ரைட்? த ஜேர்னி பேக், எப்படி அவங்க ஹவு ஷி ரிட்டர்ன் ஃப்ரம் யூரோப் அண்ட் கேம் பேக் டு ஹர் ஓன் நேட்டிவ் லேண்ட். அண்ட் ரிட்டர்ன் வந்த பிறகு அவங்களுக்கான சஃபரிங்லாம் என்ன அப்படின்றது இந்த தேர்ட் பார்ட், த ஜேர்னி பேக் அப்படின்றது. இதுவுமே பாதி வந்து யூரோப்ல தான் செட் பண்ணியிருப்பாங்க இந்த தேர்ட் பார்ட்லயுமே. பட் ஹோம் கமிங், செல்ஃப் டிஸ்கவரி எல்லாமே இந்த பார்ட்டோட தீம், ரைட்? ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான நாவல், ஒரு பவர்ஃபுல் மூவிங் ஸ்டோரி. ஸோ யாருக்கெல்லாம் அந்த மாதிரி ஆப்பிரிக்கன் கல்ச்சரை ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூ கேன் ரீட் திஸ் நாவல். அண்ட் தென் ஆஃப்டர் திஸ் சிஸ்டர் கில் ஜாய், சேஞ்சஸ் லவ் ஸ்டோரி அப்படின்னு ஒரு நாவல்.
இதுக்கு இதோட சப்டைட்டில் வந்து லவ் ஸ்டோரின்னு கொடுத்துருப்பாங்க. அது ஏன் லவ் ஸ்டோரின்னு கொடுத்தாங்கன்னா, சேஞ்சஸ் தான் இவங்களோட இந்த ஒரிஜினல் டைட்டில் என்ன அப்படின்னா, நியூ டெய்ல் டு அன் ஓல்டு டெய்ல் அப்படின்றது தான் அவங்களோட டைட்டில், ஒரிஜினல் டைட்டில். ஷி வாண்டட் டு ஹேவ் தட் as title, a new tale to an old title. But in order to accept the publisher's request, she had compromised to have a title called a love story அப்படின்னு சொல்லி பப்ளிகேஷன் டீட்டெயில கொடுத்துருக்காங்க. தென் திஸ் ஸ்டோரி இஸ் ஆல்சோ டாக்ஸ் அபவுட் ஃபைண்டிங் ஆஃப் பிளேஸ் ரைட் இன் த நியூ வேர்ல்டு. இந்த நாவலோட கேரக்டர் வந்து இஎஸ்ஐ, ஒரு உமன் who is struggling to find her place in the new world. AC இதான் நாவலோட ப்ரொட்டாகனிஸ்டோட நேம். இவங்களுக்கும் மேரேஜ் ஆயிருக்கும், பட் இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இவங்களோட கரியருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாரு. ஸோ ஃபேமிலிலையும் இவங்களுக்கான ஒரு ப்ராப்பர் ரோல் இருக்காது, சொசைட்டிலையும் ரோல் இருக்காது. ஸோ ரொம்ப ஒரு ஒரு கன்ஃபரன்டேஷன் இருக்கக்கூடிய ஒரு லைஃப். ரைட். இவங்க வந்து ஒரு டைம்ல என்ன ஆகும்னா, அலி அப்படின்னு சொல்லி ஒரு முஸ்லிம் பிஸ்னஸ் மேனை பார்ப்பாங்க. அவரும் வந்து மேரீடு முஸ்லிம் மேன். இவங்களும் மேரிட், அவரும் மேரிட். இவங்களுக்குள்ள ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் அஃபேர் இருக்கும். அது ஸ்லோவா அந்த அஃபேர் பிகின் ஆகிற மாதிரி பிளாட் மூவ் பண்ணியிருப்பாங்க. இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ரிலேஷன்ஷிப். ஏன்னா ஆஃப்டர் மேரேஜ் இல்லையா, அதனால ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். பட் அந்த கல்ச்சுரல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்காக அவங்களாம் அதெல்லாம் விட்டு போக வேண்டியது இருக்கும். ஸோ ஒரு 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 பியோர் லவ் right that happens between a set of two married people, Ali and AC. அதான் அந்த நாவல்ல சொல்லியிருக்கிறது. பட் இதுல வந்து நிறைய தீம்ஸ் பார்க்க முடியும். மேரேஜோட சேலஞ்சஸ், தென் the பவர் ஆஃப் லவ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சாய்ஸ், இது எல்லாமே இந்த நாவல்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே அமோ அட்டா ஐடோவோட லிஸ்ட்ல உள்ள இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ். அண்ட் அகைன் ஐ டெல் யூ, there are very frequent questions we can find in Our Sister Killjoy. இந்த நாவல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ரைட்டர் இஸ் நகீப் மஃபூஸ். இது ஒரு இஜிப்டியன் ரைட்டர், ரைட்? இஸ் an Egyptian writer who won Nobel Prize in Literature in the year 1988. You know, in his list you can find nearly 35 novels, more than 350 short stories, and 26 and plus screenplays and plays, right? And he has written number of columns, hundreds of columns in edited newspapers, journals, and 7 dedicated plays you can find. So very great list of works you can find in Mahfouz collection, contribution. ரொம்ப முக்கியமான ஒர்க்ஸ் மட்டும் தான் நாங்கள் கொடுத்துருக்கேன். அவரோட முக்கியமான ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் வந்து விஸ்பர் ஆஃப் மேட்னஸ். விஸ்பர் ஆஃப் மேட்னஸ் ஒரு ரொம்ப முக்கியமான ஷார்ட் ஸ்டோரி பை மஃபூஸ். 1948ல பப்ளிஷ் ஆன ஒரு ஒர்க். இதுல 18 ஷார்ட் ஸ்டோரிஸ் இருக்கு. யூ கேன் ஃபைண்ட் 18 ஷார்ட் ஸ்டோரிஸ் இன் த கலெக்ஷன் விஸ்பர் ஆஃப் மேட்னஸ். நிறைய தீம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஏலியனேஷன், டார்க் சைட் ஆஃப் ஹியூமன் நேச்சர், இதெல்லாம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அதில் விஸ்பர் ஆஃப் மேட்னஸ் ஒன் ஆஃப் தி ஸ்டோரிஸ். டைட்டில் ஸ்டோரி வந்து விஸ்பர் ஆஃப் மேட்னஸ். அது வந்து ஒரு யங் மேன் அந்த மாடர்ன் லைஃபோட ப்ரெஷர்னால ஹவு இன்சைன் ஹி பிகம்ஸ், ரைட்? அப்புறம் வந்து அதில் நிறைய வாய்ஸஸ், விஷன்ஸ்லாம் அங்கே கூட கிடைக்கும், அதெல்லாம் பார்க்க முடியும். அப்புறம் இதில் வேற என்ன முக்கியமான ஸ்டோரிஸ்ன்னு பார்த்தோம்னா, ஃபால்ஸ்ஹுட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரி, betrayal in letters அப்படின்னு ஒரு ஸ்டோரி, a clown's life. I'm just telling it, mentioning it, please note down. Falsehood, betrayal in letters, அப்புறம் வந்து a life for others, right? Then the worshipped human, crossroads, இதெல்லாம் அதில் உள்ள முக்கியமான ஸ்டோரிஸ். டாக்டர்ஸ் இல்னஸ், இதெல்லாம் முக்கியமான ஸ்டோரிஸ். இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன ஸ்டோரிஸ் எல்லாமே. ஸோ ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான கலெக்ஷன், ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன். தென் ஆஃப்டர் தட் விஸ்பர் ஆஃப் மேட்னஸ், குஃபோஸ் விஸ்டம், 1939ல வந்த ஒரு நாவல். இது வந்து ஒரு ட்ரையாலஜி. அதுக்கு பேர் வந்து ஃபரோனிக் ட்ரையாலஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மூணு நாவல்ஸ் நீங்க பார்க்க முடியும், ஃபரோனிக் ட்ரையாலஜி அப்படின்னு சொல்லி. அதுல ஒன் ஆஃப் தி நாவல்ஸ் இஸ்
திஸ் குஃபு சிஸ்டம். இது அரபிக்ல தான் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆச்சு 1939ல. லேட்டர் இட் வாஸ் டிரான்ஸ்லேட்டட் டு இன்டு இங்கிலீஷ். இது வந்து குஃபு அப்படின்னு சொல்லி ஒரு 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 ஃபரோ. ஃபரோனா உங்களுக்கு தெரியுங்களா? அந்த அரப் கண்ட்ரீஸ்ல சொல்லுவாங்க. அந்த கண்ட்ரியோட லீடர் தான் ஃபரோன்னு சொல்லுவாங்க. கிங் மாதிரி ஒரு பெரிய லெஜெண்ட் அவரு. அவர் வந்து தி கிரேட் பிரமிட் ஆஃப் கிசா அதான் அவர் தான் பில்ட் பண்ணாரு. அந்த பில்ட் பண்ண ஸ்டோரி தான் இந்த நாவல். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம தஞ்சை பெரிய கோயில் கட்டின கதை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நிறைய நாவல்ஸ் இருக்கு. தஞ்சை பெரிய கோயில் கட்டினதை பத்தி நிறைய ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸ் இருக்கு. அந்த மாதிரி இது ஒன் ஆஃப் தி ஸ்டோரிஸ். த கிரேட் பிரமிட் ஆஃப் கிசா இதை பில்ட் பண்ண ஒரு பேர் வந்து குஃபு. இவர் வந்து ஒரு ஃபரோ, ஒரு கிங் மாதிரி. அவரோட ஸ்டோரி தான் அந்த நாவல். இந்த நாவல்ல வந்து எப்படி இருக்கும்னா, குஃபு வந்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பார் அவரோட பேலஸ்ல. ஏன்னா அவருக்கு நிறைய பெரிய லக்ஸரியஸ் லைஃப் இல்லையா அது. எல்லா பவரும் அவருக்கு உண்டு. அவர் நினைச்சா என்ன வேணா நடக்கும். ஆனா அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஹி யூஸ் டு லாங் ஃபார் விஸ்டம் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். வாட் இஸ் விஸ்டம், வாட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய தேடிட்டு இருப்பாரு. ஹி ஒன்ட் ஃபைண்ட் த ப்ராப்பர் ஆன்சர் ஃபார் ஆல் திஸ் கொஸ்டின்ஸ். அந்த அன்ஆன்சர்டாவே இருக்கும் எல்லாமே. ஸோ பேலஸ்ல ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கக்கூடிய ஒரு டைம். ஸோ அப்போ வந்து ஒரு மெஜிஷியன் இவரை வந்து விசிட் பண்ணுவாரு. அவர் அன்னேம் மெஜிஷியன். அவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, யூ வில் நாட் பி சக்சீடட் பை யுவர் ஓன் சன் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்டல் பண்ணிடுவார். உன்னோட பையன் உனக்கு அப்புறம் ரூலுக்கு வர மாட்டான். ஆனா உனக்கு பதில் யார் வருவானா, ஒரு சன் ஆஃப் ஹை பிரீஸ்ட், ஒரு பெரிய பிரீஸ்ட் ஒருத்தர் இருப்பாரு. அவரோட சன் தான் வருவான். அந்த சன் பேர் வந்து ஆர்ஏ. அவ்வளவுதான், ஆர்ஏ. அவர் தான் வருவாங்க அப்படின்னு அவங்க தான் ஒரு ஆள் தான் வருவான்னு சொல்லிடுவாங்க. இது கேட்ட உடனே குஃபுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். கோவம் வந்து இந்த ஸ்டாப் பண்றதுக்காக ட்ரை பண்ணுவாருன்னா, அந்த ஹை பிரீஸ்டோட சன் இருப்பார் இல்லையா, இருப்பார் இல்லையா, அவரை வந்து கொலை பண்றதுக்கு என்னெல்லாமோ பிளான் பண்ணுவார். நிறைய பிளாட்லாம் பிளான் பண்ணுவாரு. ஆனா கடைசி வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ ஃபைனலி என்ன கண்டிஷனுக்கு வந்துருவாருன்னா, குஃபு வில் ட்ரை டு மேக் ஹிஸ் டாட்டர் ரைட். அவங்களோட நேம் எனக்கு தெரியல. ஐ எம் நாட் ஏபிள் டு ஃபைண்ட். குஃபு வில் ட்ரை டு மேக் ஹிஸ் டாட்டர் டு மேரி தட் ஹை பிரீஸ்ட் சன் ரா. ஆனா அவங்களும் ரெஃப்யூஸ் பண்ணிடுவாங்க. கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ ஃபைனலி என்ன புரிஞ்சுக்குவார் குஃபு, என்ன புரிஞ்சுக்குவாருன்னா, யூ கேனாட் வின் ஃபேட். வாட் எவர் பவர், வாட் எவர் திங் தட் யூ ஹேவ் இன் யுவர் ஹேண்ட், வாட் எவர் ட்ரை தட் யூ மேக், என்ன பண்ணாலும், என்ன எஃபர்ட் பண்ணாலும், யூ கேனாட் வின் ஓவர் யுவர் ஃபேட். அதை லேர்ன் பண்ணிக்குவார். அது தெரிஞ்சுக்கிட்டு இவர் என்ன நினைப்பாருன்னா, அதுதான் விஸ்டம், அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு நினைச்சுக்குவாரு. கடைசியில he would find his way to build up that the great pyramid of Giza. அதான் அந்த நாவலோட ஸ்டோரி. ரொம்ப ஹைலி பிரைஸ்ட் நாவல் இந்த குஃபுஸ் விஸ்டம்ன்றது. தென் ரடோஃபிஸ் ஆஃப் நுபியா, அனதர் நாவல், 1943ல வந்த நாவல். இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் நாவல் ரைட். அந்த ஈஜிப்டோட 6th டைனாஸ்டியை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு நாவல் இது. இது வந்து ரடோஃபிஸ் அப்படின்ற ஒரு கேரக்டரை பத்தின நாவல். ரடோஃபிஸ் ஆஃப் நுபியா அதான் டைட்டில். அந்த ரடோஃபிஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர், அங்க வந்து ஒரு லவ் இருக்கும். மெரேனா செகண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபரோ இருப்பாரு. அவங்களோட இந்த லேடிக்கு வந்து லவ் இருக்கும். அந்த லவ் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த லவ் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா ரடோஃபிஸ், மெரினா வந்து ஒரு ராயல் பிளட். ரடோஃபிஸ் வந்து ராயல் பிளட் கிடையாது. அதனால அங்க அப்போசிஷன் இருக்கும் இல்லையா, லவ் அஃபேர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ அதனால ரடோஃபிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ரடோஃபிஸ் இஸ் ஃபோர்ஸ்ட் டு ஃப்ளை ஃப்ரம் ஈஜிப்ட். அங்கேருந்து போக சொல்லுவாங்க. தென் அதுக்கப்புறம் இங்க வந்து இந்த மெரனாக்கு எப்படிலாம் அந்த லவ் டிராப் ஃபீலிங் எப்படிலாம் இருந்துச்சுன்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. இட்ஸ் ஒரு டிராஜிக் லவ் ஸ்டோரி. பிட்ரயல், லாஸ், இதெல்லாம் அதுல நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. தென் தெபேஸ் அட் வார், 1944ல வந்த ஒரு வாக், தெபேஸ் அட் வார் அப்படின்றது. இது வந்து ஒரு ரொம்ப ஏன்ஷியன் ஈஜிப்ட்ல மிடில் கிங்டம் பத்தி சொல்லக்கூடிய ஒரு ஸ்டோரி இது. இது இந்த 3 நாவல்ஸுமே, குஃபுஸ் விஸ்டம், ரடோஃபிஸ் ஆஃப் நுபியா, தெபேஸ் அட் வார், இது 3மே they are translated to English. அது 3மே ஒரே வால்யூம்ல ஒரே நாவலா
மீன் ஒரே புக்கா அதை வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. லேட்டர் 3 நாவல்ஸ் ஆஃப் ஏன்சியன்ட் ஈஜிப்ட்னு சொல்லி இதை கொடுத்தாங்க. ஸோ 3 நாவல்ஸ் ஆஃப் ஏன்சியன்ட் ஈஜிப்ட்ல 3 நாவல்ஸ் இருக்கு. குஃபூஸ் விஸ்டம், ரடோஃபிஸ் ஆஃப் நுபியா அண்ட் தெபேஸ் அட் வார் 3 நாவல்ஸும் இருக்கு. ஸோ இது வந்து அந்த மிடில் கிங்டம் பத்தின ஒரு நாவல் அது, அந்த தெபேஸ் அட் வார் அப்படின்றது. அப்புறம் பேலஸ் வாக் 1956, ரைட், பேலஸ் 1956ல வந்த ஒரு நாவல் பேலஸ் வாக் அப்படின்றது. இது வந்து யா ஒரு தடவை கூட அந்த பாயிண்ட் ரிப்பீட் பண்ணுவீங்களா சார்? திரும்ப நான் சொல்றேன். குஃபூஸ் விஸ்டம், ரடோஃபிஸ் ஆஃப் நுபியா அண்ட் தெபேஸ் அட் வார் மூணுமே டிஃப்ரெண்ட் நாவல்ஸ். இது மூணும் ஒரு ட்ரையாலஜி. நான் சொன்னேன் இல்லையா, ஃபெரோனிக் ட்ரையாலஜின்னு. அந்த ட்ரையாலஜியில் உள்ள 3 நாவல்ஸ். இது மூணையும் ஒரே டைட்டிலில் லேட்டராக பப்ளிஷ் பண்ணாங்க, நாவல்ஸ் ஆஃப் ஏன்சியன்ட் ஈஜிப்ட் அப்படின்னு சொல்லி. எல்லாமே ஃபிக்ஷனல் ஸ்டோரி தான், ஆனால் எல்லாத்துலேயும் ஹிஸ்டாரிக்கல் எலமெண்ட்ஸ் இருக்கு. நீங்க தெபேஸ் அட் வார் பத்தி சொல்லணும்னா, ஒரு ஒரு ஜெனரல் ஒரு இருப்பாரு, தெபென் அப்படின்றது ஒரு கவர்மெண்ட். அங்க ஒரு ஜெனரல் இருப்பாரு, அவரோட பேர் வந்து காமோஸ். ஐம் டைப்பிங் தட் இன் சாட் பாக்ஸ். காமோஸ் அப்படின்னு சொல்லி அவரோட பேரு. இவர் வந்து ஒரு பெரிய ரெபல்லியன், ரைட். அந்த ஈஜிப்டோட ரூலர்ஸ் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஹைக்ஸஸ் சொல்லுவாங்க. HYKSOS ஹைக்ஸஸ் அப்படி சொல்லுவாங்க. ஹைக்ஸஸ்னா யாருன்னா ஈஜிப்ட ரூல் பண்ற ரூலர்ஸோட குரூப், அந்த நேம் தான் ஹைக்ஸஸ். ஸோ இவங்களுக்கு அகைன்ஸ்டா ஒரு பெரிய ரெபல்லா அவர் கிரியேட் பண்ணுவாரு. இந்த நாவல் எப்படி ஆரம்பிக்கும்னா, இந்த கமோஸ்ன்னு சொன்னோம் இல்லையா ப்ரோட்டாகனிஸ்ட், அவரோட அப்பா அவர் வந்து டா செகண்ட்னு சொல்லுவாங்க, TAO டா செகண்ட். அவர் வந்து ஒரு பேட்டில் இறந்து போடுவார். ஹைக்ஸோஸோட அகெயின்ஸ்டா சண்டை போடும்போது அந்த பேட்டில் இறந்து போயிடுவாரு. அந்த அப்பாவை யாரு கொன்னாங்களோ அவங்கள பழி வாங்குவேன், ரிவெஞ்ச் எடுப்பேன்ற ஒரு ப்ராமிஸ்ல கமோஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருப்பாரு. ஸோ ஒரு பெரிய ஆர்மியெல்லாம் மார்ச் பண்ண வச்சு ஐகோஸோட கேபிட்டலுக்கு வந்து போய் சண்டை எல்லாம் போடுவாரு. ஃபர்ஸ்ட் நிறைய தோத்து போயிடுவாங்க. ஸோ கடைசியில் இந்த நாவல் வந்து கமோஸோட விக்டரியோட முடியும். ஸோ அவர் வந்து ஹைக்ஸோஸ் அப்படின்ற அந்த குரூப் ஆஃப் பீப்புளை ரீப்ளேஸ் பண்ணி ஹி வில் ஹைல் ஆஸ் அ கிங், ரைட். ஒரு யுனைடெட் தெபன் ரூலை அவர் கிரியேட் பண்ணுவார். அதான் அந்த நாவல். ஸோ இது மூணுமே வெரி இம்பார்ட்டன்ட் நாவல்ஸ் டிஸ்கிரைபிங் தி ஏன்ஷியன் ஈஜிப்ட் ஹிஸ்டரி. Hope I made you clear. Then Palace of Walkல இது வந்து ஒரு ஃபேமிலி ஸ்டோரி. இது அல் ஜவாட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமிலி இருப்பாங்க, ஒரு ஃபேமிலி இருக்கும், ஒரு மெர்ச்சன்ட் ஃபேமிலி. இந்த ஃபேமிலியோட ஸ்டோரி தான் அந்த நாவல். அவங்களோட அந்த பொலிட்டிக்கல் சோசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஈஜிப்ட், அதான் அந்த நாவலோட கதை. இந்த நாவல் வந்து மூணு பார்ட்டா பிரிப்பாங்க. ஒன்று வந்து த பேலஸ் வாக், ரெண்டாவது பேலஸ் ஆஃப் டிசையர் அண்ட் த சுகர் ஸ்ட்ரீட் அப்படின்னு ஐ எம் டைப்பிங் ஆல் தட் இன் சாட் பாக்ஸ். 3 பார்ட்டா பிரிக்கிறாங்க, த பேலஸ் வாக், த பேலஸ் ஆஃப் டிசையர் அண்ட் சுகர் ஸ்ட்ரீட் அப்படின்னு. இது மூணுமே தனித்தனியான நாவல்ஸ், ஆனால் அந்த 3 நாவலும் ஒரே பேலஸ் ஆஃப் வாக் அப்படின்ற நாவல் இப்போ முன்னாடி பார்த்தோம்ல 3 நாவல்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் ஈஜிப்ட்னு சொல்லி 3 நாவல்ஸ் இருந்துச்சு. அது மாதிரி பேலஸ் ஆஃப் வாக்ன்ற நாவல் 1956ல வந்துச்சு, பேலஸ் ஆஃப் டிசையர் 1957ல வந்துச்சு, சுகர் ஸ்ட்ரீட்டும் சேம் இயர் 1957ல வந்துச்சு. அது மூணையும் ஒரே நாவலாகவும் லேட்டர் பப்ளிகேஷன். ஸோ இது 3 பார்ட்னு முதல்ல பார்க்குறோம். இந்த 3 பார்ட்டோட நேம்ஸும் எங்கேருந்து எடுத்துட்டு போறோம்னா, அதோட ஒரிஜினல் நேம், அதோட ஆக்சுவல் அரபிக் டைட்டில்லாம் எங்கேருந்து எடுத்துட்டு போறோம்னா, கைரோ தான் ஈஜிப்டோட கேபிட்டல் சிட்டி, ஏன்ஷியன்ட் ஈஜிப்டோட கேபிட்டல் சிட்டி. அந்த கைரோல உள்ள ஸ்ட்ரீட்ஸோட நேம், அந்த 3 ஸ்ட்ரீட்ஸோட நேம் தான் இந்த 3 டைட்டில், 3 சாப்டரோட டைட்டில், 3 பார்ட்டோட டைட்டில். ஸோ ஒரு மல்டி லேயர்ட் நாவல் இது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பேலஸ் ஆஃப் டிசையர் படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியாது. Which year you want me to repeat, Merlin? Sir, they gave me the answer. I think that 3 parts of Palace Walk. Yeah, Palace Walk 1956, Palace of Desire 1957, Sugar Street 1957. பட் மூணையுமே 1957ல ஒரே வால்யூமா கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே
நஃபூஸோட லிஸ்ட்ல நம்ம பார்க்குறோம். தென் பென் ஆக்ரி, இவர் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நைஜீரியன் நாவலிஸ்ட். இவரோட ஃபேமஸ் ரோட் ரொம்ப முக்கியமான நாவல், ரைட்? ஃபேமஸ் ரோடுன்னு சொல்லி. ஸோ புக்கர் ப்ரைஸ் வின்னர். ஃபேமஸ் ரோடுக்காக தான் அவருக்கு புக்கர் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. 1991 பப்ளிஷ் ஆன அந்த நாவல் த ஃபேமஸ் ரோட் அப்படின்றது. இது ஒரு ட்ரையாலஜி. இதுக்கப்புறம் உள்ள 2 நாவல்ஸுமே இந்த ட்ரையாலஜியில் வரும். அசரோ அப்படின்னு ஒரு கேரக்டர், AZARO, அசாரோ அப்படின்னு ஒரு கேரக்டர் தான் இங்க ப்ரொட்டாகனிஸ்ட், இந்த நாவலோட ப்ரொட்டாகனிஸ்ட். அவர் வந்து ஒரு ஸ்பிரிட் சைல்டு. ஸ்பிரிட் சைல்டுனா இது ஒரு மித்து மாதிரி வரும் இந்த நாவல். அசோராவோட பர்த்ல தான் அந்த நாவல் ஆரம்பிக்கும். இவர் வந்து ஒரு அபிக்குன்னு சொல்லுவாங்க. அபிக்குன்னா மேபி ஸ்பிரிட் சைல்டு அப்படின்ற மாதிரி ஒரு நேம்ல வரும். இது இந்த இந்த குழந்தையோட பர்த்ல எப்படி இருக்கும்னா, அந்த குழந்தையோட பர்த்ல ஒரு டெஸ்டினி ஒன்று சொல்லுவாங்க. அது இந்த டெஸ்டினி என்னன்னா, இந்த குழந்தை வந்து இறந்து இட் வில் ரிட்டர்ன் டு த ஸ்பிரிட் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி இந்த நாவலை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஐ மீன் அந்த பிகினிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அசோரோட மதர் வந்து அம்மா வந்து ஒரு அபிக்கு. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படியாவது இந்த குழந்தைய சாக விடாம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி, ஐ மீன் வி ஷுட் நாட் லெட் த சைல்டு டு ரிட்டர்ன் டு த ஸ்பிரிட் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஒரு விஷனோட அவங்க இருப்பாங்க. ஸோ அதுக்காக நிறைய ஸ்பிரிட்டோட கம்யூனிகேஷன்ஸ்லாம் நிறைய நடக்கும். டெட் ஸ்பிரிட்ஸோட அவங்க நிறைய பேசுவாங்க. ஸோ அசுரோட லைஃப் எவ்வளோ ஹார்ட்ஷிப்போட இங்கே கண்டினியூ ஆச்சு, அவங்களோட பாவர்ட்டி, வயலன்ஸ், ஹவு தே ஆர் இன்வால்வ் இன் வார். ஸோ அது எல்லாமே இந்த ஃபேமிஸ்ட் ரோட்ல பார்க்க முடியும். இது வந்து ஒரு மேஜிக்கல் ரியலிஸ்ட் நாவல். ஸோ மேஜிக்கல் ரியலிசம் இங்கே நாவலில் பார்க்க முடியும். தென் சாங்ஸ் ஆஃப் என்சான்மெண்ட், இது ஃபேமிஸ்ட் ரோட் ரியாலஜியில் செகண்ட் நாவல், 1993 வந்தது. இது அசோராவோட லைஃப் ஸ்டோரி கண்டினியூ ஆகும். ஃபேமிஸ்ட் ரோட்ல எந்த இடத்துல முடியுமோ அந்த இடத்துல இருந்து கண்டினியூ ஆகும். இந்த ஸ்டோரி வந்து கண்டினியூ ஆகும். ஒரு டைம்ல வந்து என்ன ஆகும்னா, அசோராவோட யூத் டைம் வரும்போது அந்த ஃபேமிஸ்ட் ரோடு வந்து முடிஞ்சிடும் அந்த ஸ்ட்ரகிளோட. சாங்ஸ் ஆஃப் என்சான்மெண்ட்ல அசோராவோட யங் லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்றது இந்த நாவல்ல காமிப்பாரு. ஸோ இங்கேயும் பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் விஷன்லாம் இருக்கும். அப்புறம் வந்து இந்த கம்யூனிகேஷன் பிட்வீன் அசோரோஸ் மதர் அண்ட் அசோரோ ஹிம்செல்ஃப் அண்ட் வித் த ஸ்பிரிட்ஸ் ஆஃப் தி டெட் எல்லாமே இங்கேயும் காமிப்பாங்க. இங்கே வந்து அசோராவுக்கு ஒரு லவ் இருக்கும். ஸோ அந்த இதுவும் ஒரு ஐடென்டிட்டி சர்ச், சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்னஸ், அதெல்லாமே இந்த நாவல்லையும் பார்க்க முடியும். தென் நெக்ஸ்ட் நாவல் இஸ் இன்ஃபினைட் ரிச்சஸ். இது ஃபேமிஸ்ட் ரோட் ரியாலஜியில் தேர்ட் நாவல், கண்டினியூஷன், ரைட்? தேர்ட் நாவல் இன்ஃபினைட் ரிச்சஸ் அப்படின்றது 19 எனி டவுட் அனிஸ் ஹெப்சிபா? Do you need any clarification? Okay, that's okay. So Infinite Riches is a third book in Famist Road Trilogy. 1998ல பப்ளிஷ் ஆனது. இப்போ யங் மேனா இருந்த அசோரோ வந்து இப்போ கொஞ்சம் மிடில் ஏஜ்ல இருப்பாரு இந்த நாவல்ல. இப்போ ரொம்ப வருஷமா அவர் அந்த ஊர்ல இருக்க மாட்டார். ஏன்னா அந்த ஊர்ல இருந்தா அவருக்கு டெத்து அப்ரோச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி செகண்ட் புக்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால அங்கிருந்து வெளியில போயிருப்பாரு. ரிட்டர்ன் வருவார் ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு இங்க ரிட்டர்ன் வருவார். ரிட்டர்ன் வந்தோடனே இங்க வந்தா என்ன ஆகும்னா, இங்க வந்து அவருக்கு ஒரு பிலாங்கிங்னஸே இருக்காது. யூ வுட் ஃபைண்ட் நோ பிளேஸ் இன் த வேர்ல்டு. புதுசா போற இடத்துலயும் அவருக்கு ஒரு இடம் இருக்காது. லேட்டர் ஒரு ஓன் இடத்துக்கு வரும்போதும் அவருக்கு அந்த பிலாங்கிங்னஸ் இருக்காது. ஸோ ஹவு ஹி லாங்ஸ் ஃபார் சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்னஸ். தென் இந்த நாவல நிறைய கேரக்டர்ஸ் அவர் மீட் பண்ணுவார். ஒரு பிளைண்ட் பெக்கர் ஒருத்தர் வருவார், ஒரு வெரி வைஸ் ஓல்டு உமன் ஒருத்தவங்க வருவாங்க, அப்புறம் ஒரு யங் உமன் மீட் பண்ணுவார், ஹூ இஸ் ஃபைட்டிங் ஃபார் ஜஸ்டிஸ் அப்படின்னு மாதிரி ஒரு கேரக்டர் இருப்பாங்க. அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு லவ் மாதிரி அமையும், பட் இட் ஒன்ட். ஸோ இந்த 3 நாவல்ஸுமே மேஜிக்கல் ரியலிசம் தீம்ஸ் வந்து ரொம்ப ஹையாகவே இருக்கும். ஸோ இது வந்து பெஸ்ட் நாவல்ஸ் இன் ஆஃப்ரிக்கான்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா பென் ஆக்ரியோட அடுத்த லிஸ்ட்ல அஸ்டானிஷிங் தி காட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்,
அஸ்டானிஷிங் தி காட்ஸ் அப்படின்னு. இது 1995 வந்த ஒரு நாவல். நாங்கள் இயர் கொடுக்கல, மேபி டைப் பண்ண மறந்துட்டு நினைக்கிறேன். ப்ளீஸ் நோட் டவுன் 1995, 1995. இது ஒரு மேஜிக்கல் ரியலிஸ்ட் நாவல் தான். இது இந்த கேரக்டருக்கு வந்து நேம் கிடையாது, இந்த புக்ல உள்ள கேரக்டருக்கு நேம் கிடையாது. அந்த புக்ல நடக்கிற இன்சிடென்ட் நடக்கிற இடமும் ஒரு கைண்ட் ஆஃப் யூட்டோபியா பேஸ்ட் பிளேஸ், அதுக்கும் நேம் கிடையாது. ஒரு ஐலண்ட்ல ஒரு யங் மேன் வந்து ஒரு ரெக்கான ஒரு இடத்துல ஷிப்ல இருந்து வந்து இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. ஸ்டார்ட் பண்ணுவாங்க நாவல் ஆரம்பிப்பாரு. அங்க இருக்கிற பீப்புள்லாம் இன்விசிபிளா இருப்பாங்க. he cannot see their physical presence, but he can only sense. ஸோ அந்த ஐலண்ட்ல இருக்கக்கூடிய ஒன்லி சென்சிபிள் பர்சன் இஸ் த மேன் ஹூ எஸ்கேப் ஃப்ரம் தி ரெக். அப்புறம் வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச் கிரீச்சர்ஸ்லாம் அவர் பார்ப்பாரு. அதை வந்து அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண கூட முடியாது, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்ச் கிரீச்சர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த யூட்டோபியால இருந்து அவரோட ஜாய், எக்ஸைட்மெண்ட், இந்த ட்ராப் தட் மேட் ஃபார் ஹிம், ஸோ எல்லாமே அந்த நாவலில் சொல்லியிருப்பாங்க. ஒரு அங்கே உள்ள லவ், லாஃப், க்ரை அதெல்லாமே இந்த நாவலில் சொல்லியிருப்பாங்க. அஸ்டானிஷிங் தி காட்ஸ் அப்படின்னு சொல்லி நாவலில். ஸோ இது ஒரு லிரிக்கல் ப்ரோ ஸ்டைலில் எழுதியிருப்பாரு. This novel is known for Ben O'Criss' imaginative world building, right, and the lyrical prose style. So this is also one magical realist novel, The Famished Rose, Astonishing the Gods. Then Dangerous Love, இது வந்து The Landscapes Within அப்படின்னு ஆல்ரெடி 1981 ஒரு நாவல் எழுதி கொடுத்துருப்பாரு. அந்த நாவலோட ரீமேக், ஒரே ஸ்டோரி, The Landscapes Within and Dangerous Love, ரெண்டுமே சேம் ஸ்டோரி, சேம் கேரக்டர், சேம் டிஸ்கிரிப்ஷன், சேம் ஸ்டோரி, பட் published in different times, a kind of remake. முன்னாடி நடந்தது திரும்ப ரீமேக் பண்ணிருப்பாரு. இந்த 1996 உள்ள டைம்க்கு ஏற்ற மாதிரி இதை ரீமேக் பண்ணிருப்பாரு, டேஞ்சரஸ் லவ். ஸோ இங்க வந்து நைஜீரியாவில் லாகோஸ்ன்ற இடத்துல இந்த நாவல் செட் ஆயிருக்கும். 1970 இருக்கிற மாதிரி இந்த நாவல் இருக்கும். நாவலோட ப்ரொட்டகனிஸ்டோட நேம் வந்து ஒமோவோ. ஒமோவோ தான் அந்த நாவலோட ப்ரொட்டகனிஸ்ட். ஒரு ஆர்டிஸ்ட் இவர். இவர் வந்து ஒரு இஃபிவான்னு சொல்லி ஒரு பியூட்டிஃபுல் விமன் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களோட ஒரு அஃபேர் இருக்கும். இது கைண்ட் ஆஃப் லவ். ஸோ அவங்க வந்து ஒரு 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 வயலண்ட் மேனோட, அவங்களுக்கு ரொம்ப மோசமான ஒருத்தரோட கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உமாவுக்கும் இஃபிவாக்கும் லவ் பில்ட் ஆயிரும். அப்புறம் இந்த லவ் வந்ததுனால ரெண்டு ஃபேமிலியும் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிரும்ல, பெரிய டர்மாயில் இருப்பாங்க. ஸோ அந்த லவ் வந்து ரொம்ப சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாங்க, பட் அவங்களால முடியாது. ஸோ எப்படி த டேஞ்சரஸ் லவ், ஒரு ஒரு அந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னா, ஒரு த டிஸ்ட்ரக்டிவ் பவர் ஆஃப் லவ், ஹவு இட் கேன் டிஸ்ட்ரக்ட் அ ஃபேமிலி கன்ஸ்ட்ரக்ஷன், ரைட் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. இது ஒரு லிரிக்கல் ப்ரோஸ்ல வந்த ஒரு நாவல். நிறைய பேர் அதை ப்ரைஸ் பண்றாங்க. எப்படி ப்ரைஸ் பண்றாங்கன்னா, சல்மான் ரஷ்டி, அப்புறம் கேப்ரியல் கிரேசியா மார்க்விஸ், இவங்களோட நாவல்ஸோட இதெல்லாம் கம்பேர் பண்றாங்க. நீங்க சல்மான் ரஷ்டியோட நாவல்ஸ் பார்க்கணும்னா என்சாண்ட்ரஸ் ஆஃப் ஃப்ளாரன்ஸ், அப்புறம் வந்து ஷாலிமர் தி கிளவுன், அந்த நாவல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் த டிஸ்ட்ரக்டிவ் ஃபேஸ் ஆஃப் லவ் வந்து சல்மான் ரஷ்டி ட்ரை பண்ணியிருப்பார். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஈக்குவல் சென்சிபிள் நாவல் தான் டேஞ்சரஸ் லவ். தென் இன் ஆர்கேடியா 2002 வந்த ஒரு நாவல், ரொம்ப ஃபேமஸ் நாவல் அது, இன் ஆர்கேடியான்றது. இது வந்து இந்த நாவல்ல எதுல இன்ஸ்பயர் ஆகி எழுதியிருப்பாருன்னா, ஆர்கேடியான்ற ஒரு பெயிண்டிங்ல இன்ஸ்பயர் ஆகி இந்த நாவலை கொடுத்துருப்பாரு. இது வந்து ஒரு 400 years ஆஃப் ஹிஸ்டரி, ரைட், யூரோப்போட 400 இந்த ஆப்பிரிக்காவோட 400 years ஆஃப் ஹிஸ்டரியை அந்த நாவல்ல சொல்ல ட்ரை பண்ணியிருப்பாரு. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, அவங்க எல்லாருமே வேற வேற இடங்கள்ல, வேற வேற ஊர்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் இல்லாத unintroduced people. They are from different places of the overall having the same life struggle, that is damaged life. ரொம்ப கஷ்டப்படுற ஒரு மாதிரியான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கவங்க இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு நாள் வந்து ஒரு மிஸ்டீரியஸ் இன்விடேஷன் கிடைக்கும். என்ன இன்விடேஷன்னா, they are invited to travel to ஆர்கேடியா. ஆர்கேடியான்றது a place of beauty. அப்படி ஒரு இடத்துக்கு டிராவல் பண்றதுக்கு ஒரு இன்விடேஷன் வரும். unknown invitation, mysterious invitation. Just following their instinct and the mysterious invitation, they will all come, start their travel and
start a travel towards Arcadia, the place of பியூட்டிக்கு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இங்கே வந்த பிறகுதான் தெரியும் அந்த அந்த இன்விடேஷன் வந்து இட்ஸ் நாட் ரியல், பட் இட் இஸ் தேர் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். தே ஜஸ்ட் வாண்ட் டு லீவ் அவுட் தேர் ப்ரெசன்ட் லைஃப் அண்ட் கோ ஃபார் அ நியூ ஒன், இன் சர்ச் ஆஃப் நியூ ஒன் அப்படின்றது தான் அந்த நாவலோட தீம். ஃபைனலாக அப்படிதான் அந்த நாவல் முடியும். ஸோ ஆர்கேடியான்றது இங்கே வந்து ஒரு மெட்டஃபர் ஃபார் ஜேர்னி ஃபார் செல்ஃப் டிஸ்கவரி. அதான் அந்த இன் ஆர்கேடியாவோட ஸ்டோரி. டேஞ்சரஸ் லவ்வோட செட்டிங் நைஜீரியாவோட ஒரு இடம், நைஜீரியாவில் உள்ள லாகோஸ், LAGOS, லாகோஸ். ஆர்கேடியான்றது ஒரு பெயிண்டிங், இட்ஸ் a பெயிண்டிங். அந்த பெயிண்டிங்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் அந்த நாவல் எழுதிப்பார். hope I made you clear. Okay, so then ஸ்டார்புக்கு ஒரு சப்டைட்டில் இருந்து அது வந்து A Magical Tale of Love and Regeneration 2007ல வந்த ஒரு நாவல். ஒன் மினிட், யா ஹியர். இது ஒரு மேஜிக்கல் ரியலிஸ்ட் நாவல். ஒரு பிரின்ஸ், அப்புறம் வந்து அந்த பிரின்ஸோட ஒரு மெய்டன், அவங்க ரெண்டு பேருக்கு அங்க உள்ள அங்க ஒரு மித்திக்கல் லேண்ட். அது வந்து ஆக்சுவலா என்னன்னா ஒரு அந்த டைமிங் எப்படி ரெஃபர் பண்ணுவாங்கன்னா கோல்டன் ஏஜ்னு ரெஃபர் பண்ணுவாங்க. அந்த கோல்டன் ஏஜோட எண்டு தான் அந்த நாவல். அந்த கோல்டன் ஏஜோட எண்டில் அந்த கண்ட்ரியோட சிஸ்டம் எப்படி இருந்துச்சுன்றது ஒரு நாவல். இதில் ஒரு லவ் எல்லாம் கூட வரும். ஒரு மிஸ்டிக்கல் லேண்ட்ல தான் அந்த நாவல் செட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு நேம் இல்லை, அன்நேம்டு பிளேஸ். அங்கே வந்து அசாரோன்னு சொல்லி ஒரு பிரின்ஸ் இருப்பார். அவர் வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு ஸ்பிரிட் சைல்டு. அவர் அந்த ஸ்பிரிட் வேர்ல்ட்ல இருந்து ரியல் வேர்ல்டுக்கு அனுப்பியிருப்பாங்க, ஹியூமன் வேர்ல்டுக்கு அனுப்பியிருப்பாங்க இந்த குழந்தை அசாரோவை. எதுக்குன்னா டு லேர்ன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி ஹியூமன் கண்டிஷன். ரைட், ஐம் ரிப்பீட்டிங். There is a prince called Azaro who is a child of spirit world and who has been sent from the spirit world to the earth to learn about the human condition. So on living in the earth for a while, he would meet one maiden called Iris, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கேர்ள். இவங்களை பார்த்து ரொம்ப இன்டெலிஜென்ட் அண்ட் பியூட்டிஃபுல் கேர்ள். ஓகே, இன்டெலிஜென்ட் பியூட்டிஃபுல் கேர்ள். அவங்கள வந்து he will fall in love with, ரைட். அவங்கள குயின் ஆக்கிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாரு. ஸோ அவங்க வந்து ஆக்சுவலாக ரொம்ப குழந்தையா இருக்கும்போது மீட் பண்ணியிருப்பாங்க. அவங்க சின்ன வயசுல மீட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. கொஞ்சம் வளர வளர they will learn about the world and they will learn about themselves and they will learn about power, creativity and imagination. So finally he will be taken back to the spirit world and leaving this maiden Iris as maiden அப்படியே போயிடுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த ஒரு நிறைய மேஜிக்கல் ரியலிஸ்ட் தாட்ஸ் எலமெண்ட்ஸ் அவர் யூஸ் பண்ணியிருப்பாரு. நிறைய சூப்பர் நேச்சுரல் வேர்ல்ட்ஸை பற்றி பேசியிருப்பாரு. அப்புறம் வந்து ஆப்பிரிக்கன் மிஸ்ட்ரியை பற்றி நிறைய பேசியிருப்பாரு. இது ஒரு லிரிக்கல் ப்ரோஸில் உள்ள ஸ்டைலில் உள்ள ஒரு நாவல் ஸ்டார்புக். ஸோ இது எல்லாமே பென் அக்ரியோட லிஸ்டில் உள்ள ஒர்க்ஸ். தென் சிட்ஸி டாங்கரம்பா, ஷீ இஸ் அன் ஜிம்பாப்வேன் நாவலிஸ்ட் அண்ட் பிளே ரைட். ரொம்ப 3 இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் தான் அவங்களோட லிஸ்ட்ல பார்க்க முடியும். நர்வஸ் கண்டிஷன், ரைட், நர்வஸ் கண்டிஷன். இது ஒரு செமி ஆட்டோபயோகிராபிக்கல் நாவல். இந்த நாவலில் வந்து இது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி. இது 1988ல பப்ளிஷ் ஆன ஒரு நாவல். இந்த நாவல் வந்து 1960ஸ்ல நடக்கிற மாதிரி இந்த ஸ்டோரி இருக்கும். டாம்போ அப்படின்னு சொல்லி ஒரு யங் கேர்ள், அவங்களோட லைஃப் எய்ம் என்னன்னா ஸ்கூல்ல போய் படிக்கணும், அவ்வளவுதான். ஏதாவது ஒரு ஸ்கூல்ல போய் படிக்கணும். தேர் forbidden education. So she wanted to her entire mission in life is to be sent to a school and study. So டாம்போ வந்து அந்த ஃபேமிலிலேயே ஃபர்ஸ்ட் கேர்ள், அந்த ஸ்கூலுக்கு போற ஃபர்ஸ்ட் கேர்ள். பட் ஸ்கூல்ல போன பிறகு பிகாஸ் ஆஃப் ஹர் ரேஸ் and gender identity, she has to face many challenges like
செக்ஸிசம், ரேசிசம், அஃப்கோர்ஸ் ஃபேமிலி பாவர்ட்டி, இது எல்லாத்தையுமே அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ கலோனியலிஸ்ட், த கலோனியல் பார் மீன் ஹவு டேஞ்சரஸ் தி கலோனியல் பார் அப்படின்றது இந்த நாவலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ரைட், அண்ட் தெர் இஸ் ஒன் டைட்டில் ரெஃபரன்ஸ் ஃபார் தி ஸ்டோரி. ஜீன் பால் சாட்டரேடோட ஒரு இன்ட்ரோடக்ஷன். ரைட், ஜீன் பால் சாட்டரே கேவ் அன் இன்ட்ரோடக்ஷன் டு பிரான்ஸ் ஃபேனன். அவரோட த ரெச்சட் ஆஃப் தி எர்த் அப்படின்ற ஒரு ஒர்க்குக்கு 1961 ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பாரு. அதுல நர்வஸ் கண்டிஷன் அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்லியிருப்பாரு. ரைட், நர்வஸ் கண்டிஷன்னு சாட்டரே எதை சொல்றாரு அப்படின்னா, இந்த காலனைஸ்டு கண்டிஷன்ல அந்த அப்ரஸ்ட் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட கண்டிஷன் தான் இந்த நர்வஸ் கண்டிஷன். ரைட், hope you can understand. The people who live in the colonized oppression, their situation is called nervous condition அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுல இருந்து அந்த டைட்டில் எடுத்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து த புக் ஆஃப் நாட் 1996, ரைட், த புக் ஆஃப் நாட் 1996ல பப்ளிஷ் ஆன ஒரு நாவல். இது ஒரு செமி ஆட்டோபயோகிராபிக்கல் நாவல். No, it is not 1996. I'm sorry, 2006. I'm sorry, please change the year. 2006ல பப்ளிஷ் பண்ண ஒரு நாவல், செமி ஆட்டோபயோகிராபிக்கல் நாவல். கலோனியல் பீரியட்ல தான் அந்த நாவல் நடக்கிற மாதிரி இருக்கும். ரொடேசியா அப்படின்ற ஒரு இடம் தான் அந்த நாவலோட செட்டப். அவர் இங்க வந்து டாம்பர்ஜாய் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு கான்வென்ட்ல இருப்பாங்க. ஸோ அங்க இவங்களுக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன். ரைட், நர்வஸ் கண்டிஷன்ல எந்த இடத்துல அந்த ஸ்டோரி முடியுமோ அந்த இடத்துல இருந்து இந்த நாவல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். கேரக்டர்ஸ் டிஃப்ரெண்ட், அந்த கேரக்டர் செட்டப்லாம் டிஃப்ரெண்ட், பட் அந்த நாவலோட தீம் வந்து பிளாட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, நர்வஸ் கண்டிஷன்ஸ் முடிகிற இடத்துல இருந்து இது ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இந்த நாவல் இருக்கும். இங்க வந்து ஒரு மைன் எக்ஸ்ப்ளோஷன்லாம் நடக்கும். ஸோ அப்புறம் வந்து இங்கேயும் நிறைய செக்ஸிசம், ரேசிசம்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த ஸ்கூல்ல, அந்த கான்வென்ட் ஸ்கூல்ல நிறைய படிப்பாங்க இல்லையா, படிக்கிறதுல ஒரே பிளாக் ஸ்டூடெண்ட் யாருன்னா டாம்பர்ஜாய் தான். அவங்க தான் ஒரே பிளாக் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால அந்த காரணத்தை வச்சே அவங்களுக்கு நிறைய ரேசிஸ்ட் ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸோ இந்த ட்ராமா அண்ட் லாஸ், அதோட எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையும், இந்த சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ட்ராமா அண்ட் லாஸ்லாம் அதை நம்ம பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் நாவல் இஸ் தி மூனபிள் பாடி. 2020ல வந்த ஒரு ரொம்ப ரீசன்ட் நாவல் அது. தி மூனபிள் பாடி அப்படின்றது. ஸோ ஐ couldn't find much information about this மூனபிள் பாடி, பட் அகெயின் this is again a very important novel in Sitzi Tamarimga. Right, and in நிறைய செட் எக்ஸாம்ஸ்ல இந்த மூனபிள் பாடி கேட்டிருக்காங்க. நாட் இன் டிஎன் செட், பட் இன் அதர் ஸ்டேட்ஸ் செட் எக்ஸாம்ஸ்ல மூனபிள் பாடி பற்றின ரெஃபரன்ஸ் இருந்துச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் தாட் ஆஃப் மென்ஷனிங் இட். ஓகே, தென் அவ்வளோதான் இவங்களோட லிஸ்ட்ல. தென் சிபாமாண்டா ஜோகி அடிச்சி, அகெயின் வெரி இம்பார்ட்டன்ட், வெரி ஃபேமஸ் நைஜீரியன் ரைட்டர். இவங்களோட லிஸ்ட்ல மூணு ஒர்க்ஸ் பார்க்குறோம். த பர்பிள் ஹைபிஸ்கஸ், ரொம்ப முக்கியமான நாவல் பர்பிள் ஹைபிஸ்கஸ். இது வந்து இவங்களோட ஃபர்ஸ்ட் நாவல், 2003ல வந்த ஒரு நாவல். கேம்ப்லி அகீக் அப்படின்னு ஒரு 15-year-old கேர்ளோட லைஃப் தான் அந்த நாவல். ஐ எம் டைப்பிங் தி நேம் ஆஃப் தி கேரக்டர். கேம்ப்லி அகீக் அப்படின்ற 15-year-old கேர்ளோட லைஃப் தான் அந்த நாவல். ஒரு ரொம்ப வெல்தி ஃபேமிலியில் உள்ள ஒரு கேர்ள். அவங்களோட அப்பா பேர் வந்து யூஜின். ரொம்ப ஒரு கேத்தலிக், ரொம்ப ஒரு டிவோட்டட் கேத்தலிக் பர்சன். ரைட், ஆனால் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக ஸ்டபர்னாக இருக்கக்கூடிய ஒரு ஆள், ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணக்கூடிய ஒருத்தர். ஸோ அவர் வந்து ரொம்ப அவரோட ஒய்ஃபையும் குழந்தைகளையும் கேம்பிலியோட சிப்ளிங் எல்லாரையும் ரொம்ப ப்ரூட்டலாக ட்ரீட் பண்ணுவார். ரொம்ப இமோஷ்னலாக அப்யூஸ் பண்ணுவார். ரொம்ப ப்ரூட்டலாக, ஃபிசிக்கலாக ரொம்ப ப்ரூட்டலாக ட்ரீட் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு ஆள்.
ஸோ கேம்ப்லி வந்து ரொம்ப சென்சிட்டிவான இன்டெலிஜென்ட் கேர்ள் அண்ட் ஷீ வாண்ட்ஸ் டு ரிலிஸ் தி பியூட்டி ஆஃப் தி வேர்ல்டு அரவுண்ட் ஹர், பட் ஷீ இஸ் நாட் பெர்மிட்டட். ஆனால் இவங்க அப்பா அவனை ட்ரீட் பண்ணுற விதம் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். அந்த டைமில் நைஜீரியாவில் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் டர்மாயில் வந்துடும், வேர் யூஜின் இஸ் ஃபோர்ஸ் டு சென்ட் கேம்ப்லி அண்ட் ஹர் பிரதர் ஜஜா. கேம்ப்லியோட பிரதர் பேர் வந்து ஜஜா. ஐ எம் ஜஸ்ட் ஸ்பெல் இட் அவுட், ப்ளீஸ் நோட் இட் டவுன். ஜே ஜஜா. அவங்க வந்து கேம்ப்லியோட பிரதர். ரெண்டு பேரையும் வேறு வழி இல்லாமல் அவங்களோட ஆண்ட் வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதாயிரும். ஸோ அந்த நியூ என்விரான்மெண்ட்டில் கேம்பிலி வந்து எப்படி ஹவு பாசிபிளி ஷீ மேக்ஸ் ஹர் லைஃப் இந்த நியூ என்விரான்மெண்ட் அப்படின்றதான் அந்த நாவல். இந்த பர்பிள் ஹைபிஸ்கஸ் அப்படின்றது இட்ஸ் ஐரானிக்கல் டைட்டில், ஐ மீன் ஐரானிக்கல் ரெஃபரன்ஸ். தட் இஸ் when Cambly is waiting for a loop to escape from her present setup, right, and to explore the world. அப்போ அவங்களுக்கு புதுசாக கிடைக்கிற ஒரு சான்ஸை ஷீ இஸ் நாட் கோயிங் டு மிஸ் அண்ட் ஷீ இஸ் கோயிங் டு யூஸ் இட். ஸோ அந்த பர்பிள் ஹைபிஸ்கஸ் அப்படின்னு இதில் நிறைய ரிலீஜியஸ் அப்புறம் ஃபேமிலி வயலன்ஸ் இதெல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. தென் ஆஃப்டர் திஸ் ஹாஃப் ஆஃப் எல்லோ சன் 2006 வந்த ஒரு நாவல், ஹாஃப் ஆஃப் எல்லோ சன். இது வந்து பியாஃப்ரன் வார் அப்படின்னு ஒரு வார் இருக்கு, ஆப்பிரிக்காவில் ஒரு வார் இருக்கு. நேற்று நான் சொன்னல ஓபோ ரிபல், அது மாதிரி பியாஃப்ரன் வார் அப்படின்றது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ஆப்பிரிக்கன் வார் இங்க. ஸோ இந்த வாரை பற்றின ஒரு ஸ்டோரி தான் இந்த ஹாஃப் ஆஃப் எல்லோ சன். இதில் 3 கேரக்டர்ஸ் இருக்காங்க, ஒலானா, குவு அண்ட் ரிச்சர்ட். மூணு கேரக்டர்ஸ் இருக்காங்க. இந்த 3 கேரக்டர்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த வாரோட டிஸ்கிரிப்ஷன், ரைட், ஹவு தீஸ் 3 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் ஆர் லுக்கிங் அட் தி வார். இது 3ஐயும் சொல்றது தான் அந்த நாவல். லேட் 1960s நடக்கிற மாதிரி இருக்கும். இங்க வந்து இபோ பீப்புள் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து இவங்களோட சவுத் ஈஸ்டர்ன் ரீஜன்ல இருக்கக்கூடிய பீப்புள்லாம் ஒரு ரிப்பப்ளிக் பிளேஸ் கேட்பாங்க, ரிப்பப்ளிக் ஆஃப் பியாஃப்ரா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க வந்து ரிப்பப்ளிக் ஆஃப் பியாஃப்ரான்னு ஃபார்ம் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அதுக்காக ஒரு வார் நடக்கும். அந்த வாரோட நேம் தான் பியாஃப்ரன் வார். இன்னும் ஹிஸ்ட்ரியில பார்த்தோம்னா, நைஜீரியன் ஹிஸ்ட்ரியில பார்த்தோம்னா, இந்த 3 வருஷத்துல மட்டும் நைஜீரியாவில், எஸ்பெஷலி இன் தி சவுத் ஈஸ்ட் ரீஜன் ஆஃப் நைஜீரியா, நியர்லி 1 மில்லியன் பீப்புள் வேர் கில்டு, இறந்து போயிருக்காங்க. இந்த வாரில் மட்டும் 1 மில்லியன் பீப்புள் வேர் கில்டு இன் 3 years ஆஃப் டைம். 3 வருஷம் நடந்த வாரில். இது ரியல் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கல் இன்சிடென்ட்டை தான் இவங்க இந்த நாவலில் டீல் பண்ணியிருக்காங்க. ஒலானோ வந்து எப்படின்னா ஒரு யங் உமன், ரொம்ப ஒரு வெல்தி ஃபேமிலியிலேருந்து வர்ற ஒரு ஆள். அவங்க வந்து ஆடின்போ அப்படின்னு சொல்லி ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அவர் வந்து யாருன்னா அந்த பியாஃப்ரன் வார்க்கு சப்போர்ட் பண்ண ஒருத்தர், ஒடின்போ அப்படின்றவர். ரிப்பீட் அகைன், ஒலானோ ஒரு வெல்தி கேர்ள், ரொம்ப ரிச் கேர்ள். அவங்க அந்த ஒடின்போ அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொஃபஸரை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரொஃபஸர் வந்து பியாஃப்ரன் காஸ்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குன்னு ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து குவு வந்து ஒரு 13 year old பாய். அவர் யாருன்னா அந்த ஒடின்போவோட வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு சின்ன பையன், ரைட். அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல வார் எப்படி இருந்துச்சு அப்படின்றது செகண்ட் பாயிண்ட். ரிச்சர்ட் வந்து யாருன்னா ஒரு இங்கிலீஷ் மேன், நைஜீரியாவில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட். ஸோ அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல வார் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 கேரக்டர்ஸும் அந்த வாரை எப்படி விட்னஸ் பண்றாங்கன்றது தான், எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்கன்னு தான் அந்த நாவல், ரைட். தென் அமெரிக்கானா, நிறைய பேர் இப்போ உள்ள ரீசெண்டாக உள்ள நிறைய சிலபஸ்ல அமெரிக்கானா ஆட் பண்றாங்க. 2013 அந்த ஒரு நாவல் அமெரிக்கானா. இது ஒரு யங் நைஜீரியன் இஃபுமெலு அப்படின்னு சொல்லி ஒருத்தரோட ஒரு உமன், அவங்களோட ஸ்டோரி தான் அந்த நாவல். இஃபுமெலு இதுதான் அவங்களோட நேம், ப்ரொட்டகனிஸ்டோட நேம். யூனிவர்சிட்டியில் போய் படிக்கிறதுக்காக யுனைடெட் ஸ்டேட்ஸ் போவாங்க, அமெரிக்கா போவாங்க. ஸோ அங்கே இவங்களோட லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்றது தான். ஸோ இங்கே வந்து ரேஷியல் இஷ்யூ, ஐடென்டிட்டி இஷ்யூ அண்ட் சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்னஸ், இது 3மே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஆஸ் அ நைஜீரியன், ஹவு இஃபுமெலு வாஸ் ஃபோர்ஸ்ட் டு இன்டு அ சஃபரிங் இன் அமெரிக்கா அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சிம்பத்தட்டிக்கான ஒரு கேரக்டராக இருக்கும். அப்புறம் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்
whether is United States the right place for Nigerians அப்படின்ற கொஸ்டினும் அந்த நாவல்ல வந்திருக்கும். ரைட். ஏன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் இஷ்யூ இருக்கும், அப்புறம் வந்து ரேஷியல் இஷ்யூ இருக்கும். ஒரு பிளாக் அமெரிக்கனுக்கு ஒயிட் கண்ட்ரில என்ன வேலை, என்ன ரோல் அப்படின்றது இந்த நாவல்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க, அமெரிக்கானால எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. இது எல்லாமே சிமாண்டா கோசி அடிச்சியோட லிஸ்ட். தென் ஆமோஸ், 2 ரைட்டர் தான் இருக்கு. மேபி ஐ டேக் another 5 to 10 minutes. ப்ளீஸ் பேர். அமோஸ் டியூட்டோலோ, இவங்களோட ஒரு நைஜீரியன் ரைட்டர். பாம் வைன் ட்ரிங்கர்ட், இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் நாவல், பாம் வைன் ட்ரிங்கர்ட் அப்படின்றது. இன்னும் 2 இதே நேம்ல 2 ஒர்க்ஸ் இருக்கு, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு சில்ட்ரன் நரேட்டிவ் ஒன்று இருக்கு இந்த பாம் வைன் ட்ரிங்கர்ட்ல, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இவங்களோட 1952ல வந்த ஒரு நாவல், இது ஒரு ஆப்பிரிக்கன் நாவல். ஒரு அன்நேம்டு ஒரு பர்சன் ஹூ இஸ் அடிக்டட் டு பாம் வைன். ரைட். அவர் என்ன பண்ணுவாருன்னா, கொஞ்சம் ரிச் மேன் டூ. அவர் என்ன பண்ணுவாரு, அந்த பாம் டாப்ஸ்டர் இருக்காங்கல்ல, இந்த பாம் ட்ரீல போய் அந்த வைன் ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் இருப்பாங்களா, அவங்களுக்கு பேர் டாப்ஸ்டர். அந்த டாப்ஸ்டரை ஓனா வச்சுப்பார். ஸோ அந்த அளவுக்கு அடிக்டட் அவர். ஸோ ஒரு நாள் ஒரு டாப்ஸ்டர், இவரோட டாப்ஸ்டர் வந்து இறந்து போயிடுவார். இறந்து போனோடனே இவரால் அந்த அடிக்ஷன்லேருந்து வர முடியாது. ஸோ என்ன பண்ணுவார், ஒரு 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 டெட்ஸ் டவுன், ஐ மீன் இறந்து போனவங்களா இருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு இவர் போய் அந்த டாப்ஸ்டரை திரும்ப கூட்டிட்டு வர்றதுக்காக போவார். ஸோ என்ன ஆகும், இது ஒரு மேஜிக்கல் ரியலிஸ்டிக் நாவல் தான். இங்க என்ன ஆகும்னா, இவர் அந்த டெட் பீப்புள் டவுனுக்கு போனபோது இவரோட லைஃப் பாஸ் ஆயிரும். ரியல் வேர்ல்ட்ல உள்ள லைஃப்லாம் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். ஸோ வென் ஹி டிராவல்ஸ் த்ரூ த வேர்ல்ட் ஆஃப் மேஜிக் இன் டு த சூப்பர் நேச்சுரல் பீயிங்ஸ், ஃபைனலி ஹி மெட் தி tapster who was dead in the real world and brings him back. ரிட்டர்ன் வரும்போது இவர் கையில ஒரு மேஜிக் எக் இருக்கும். அந்த பாம் டாப்ஸ்டருக்கு பதிலாக ஒரு கையில மேஜிக் எக் இருக்கும். அந்த மேஜிக் எக் வச்சு ஹி கேன் மேக் நெவர் எண்டிங் பாம் வைன். எப்போ வேணா அவர் பாம் வைன் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு மேஜிக் எக்கோட ரிட்டர்ன் வருவார். ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்து பார்த்தா இவர் அதே டைம்ல இருப்பாரு. ஆனா இவரோட ஒய்ஃப் சில்ட்ரன் எல்லாம் வளர்ந்துருப்பாங்க. ஒய்ஃப் வந்து ரீமேரேஜ் பண்ணியிருப்பாங்க, வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவரால் இந்த பாஸ்ட்ல இருந்து ஃபியூச்சர்ல இவரால் வாழவே முடியாது. ஸோ அந்த அடிக்ஷனோட இவரால் வாழவே முடியாது. ஸோ அதுதான் அந்த ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்டோரி இது. மேபி திஸ் ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸ் சேஸ் தட் மோர் தென் 15 languages and many movies were interpreted. Right, this novel has been translated into more than 15 languages. அந்த மாதிரி வெரி இம்பார்ட்டன்ட் நாவல் இது. இதுக்கு ஒரு சப்டைட்டில் இருக்கு, அது பேர் வந்து டெட் பாம் வைன் டாப்ஸ்டர். ரைட், இன் தி டெட்ஸ் டவுன், அதான் அதோட சப்டைட்டில். 1952ல வந்தது. தென் மை லைஃப் இன் தி புஷ் ஆஃப் கோஸ்ட், இது வந்து மேஜிக்கல் ரியலிஸ்டிக் நாவல். இதுலயும் நிறைய சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ்லாம் வரும். 1954ல பப்ளிஷ் ஆன ஒரு நாவல். ஒரு வெஸ்ட் ஆப்பிரிக்கன் பாய், அவர் வந்து ஒரு ஒரு ஜங்கிள்ல தொலைஞ்சு போயிடுவாரு. அந்த இடத்துக்கு பேர் வந்து புஷ். ரைட். அங்க வந்து இவருக்கு நிறைய கிடைக்கும். என்னெல்லாம் கிடைக்கும்னா, நிறைய மீட் பண்ணுவார், நிறைய பேர் மீட் பண்ணுவார். ஒரு 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 லைக் ஒரு லாங் நெக் உள்ள ஒருத்தர். அந்த நெக் எவ்வளவு தூரம் அப்படின்னா, ஒரு ஹெட் வந்து 3 ரீச் பண்ணுமா, அவ்வளோ லாங் நெக் உள்ள ஒரு மேனை மீட் பண்ணுவாரு. அப்புறம் வந்து 1000 breasts உள்ள ஒரு விமனை மீட் பண்ணுவாரு. அப்புறம் there will be a talking bird and which will become a close friend of this African boy, which will take him anywhere in the world. எங்க வேணா அவரை பறந்து கூட்டிட்டு போயிடும். அப்புறம் ஒரு ட்ரீ இருக்கும் அந்த ஐலண்ட்ல, அந்த ட்ரீல வந்து பணம் வரும், ட்ரீ தட் க்ரோஸ் மணி. தென் ரிவர் ஆஃப் ஃபயர், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் மித் எலமெண்ட்ஸ் எல்லாம் அதுல காமிச்சிருப்பாரு. மை லைஃப் இன் தி புஷ் ஆஃப் கோஸ்ட் அப்படின்றதுல. அப்புறம் அந்த பிரேவ் ஆப்பிரிக்கன் ஹண்டர்ஸ்ல இது வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட ஸ்டோரி. 1980ல வந்தது. ஒரு ஆப்பிரிக்கன் ஃபோக் டெய்லோட ரீடெய்லிங் இது. இங்க வந்து அடியான்னு சொல்லி ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒரு யங் விமன், ADIA. டைம்ல அதனால நீங்க நோட் பண்ணிக்கோங்க, ADIA, அடியா. அவங்க தான் முக்கியமான ஆளு. இவங்களோட அப்பா வந்து ஒரு ஹண்டர், அவரை கொலை பண்ணியிருப்பாங்க. ஒரு கிரேட் ஹண்டர், அவரை வந்து கொலை பண்ணியிருப்பாங்க. ஸோ அடியா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்கள பழி வாங்கணும், ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு அவங்க ரொம்ப இது பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால இவங்க நிறைய ஸ்கில்ஸ் எல்லாம் அவங்க டெவலப் பண்ணிக்குவாங்க, ஹண்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் நிறைய டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அந்த இவங்கள அப்பாவை கொலை பண்ணவங்கள தேடி போவாங்க இல்லையா, அந்த டிராவல் தான் அந்த ஸ்டோரி.
ஸோ போகிற வழியில் நிறைய அனிமல்ஸ் எல்லாம் இவங்களை அட்டாக் பண்ணும். அப்புறம் வந்து ஒரு ஒரு பண்டிட்ஸ், ஒரு குரூப் ஆஃப் பண்டிட்ஸ் இருப்பாங்க, அவங்களாம் அவங்கள கேப்சர் பண்ணிட்டு போயிடுவாங்க, அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வருவாங்க. அப்புறம் வந்து ஒரு லைனோட லிட்டரலாக ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலாக இவங்களோட டிட்டர்மினேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாகிடும். நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். நிறைய ஒரு குரூப்போட போய் அந்த ஹண்டர்ஸ், மீன் யார் இவங்களை இந்த கிரேட் ஹண்டர் இவங்க அப்பாவை கொண்டாங்களோ அவங்கள வந்து ரிவெஞ்ச் எடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி. ஜஸ்ட் அ ரீடெல்லிங் ஆஃப் ஆஃப்ரிக்கன் ஃபோக் டெய்ல்ஸ். தென் தி விச் ஹர்பலிஸ்ட் ஆஃப் தி ரிமோட் டவுன். இது ரொம்ப ஒரு நியூமரஸ் ஸ்டோரி, ஒன்று ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஸ்டோரி. இதில் வந்து ஒரு ஒரு பியூர் லவ் யூ கேன் சி. 1959 பப்ளிஷ் ஆன ஒரு நாவல். ஒரு ஒரு ஒருத்தர் இருப்பார், ஒரு யங் மேன், அவருக்கு நேம் கிடையாது, ரொம்ப ஒரு ஹெல்தி வெல்தி பர்சன். அவருக்கு கல்யாணம் ஆகிருக்கும். அவர் ஒய்ஃப் பேர் வந்து ஆனியா, ஐனா, ஏஐஎன்ஏ, ஐனா. அவங்க ரொம்ப பயங்கரமாக லவ் பண்ணுவார். அவங்களுக்கு வந்து ஒரு அன்நேம் டிசீஸ் இருக்கும், யாராலையுமே டயக்னோஸ் பண்ண முடியாது, மருந்து கொடுக்க முடியாது, கியூர் பண்ணவே முடியாது, எல்லாருமே வந்து இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லிடுவார். இப்போ ஒருத்தர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, ரொம்ப தூரத்துல ஒரு இடத்துல ஒரு 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 ஹெர்பலிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து ஒரு விச், அவரு நீங்க அவரை போய் பார்த்தீங்கன்னா அவர் ஒய்ஃபுக்கு மருந்து கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் விட்டுட்டு ஒய்ஃபுக்கு மருந்து வாங்குறதுக்காக ஒரு டே நைட் ட்ராவல் பண்ணி அந்த இடத்த தேடி தேடி போவார். போகிற வழியில் நிறைய டேஞ்சரஸ் க்ரீச்சர்ஸ்லாம் அவரை மீட் பார்ப்பாரு, அட்டாக் பண்ணும், அங்கே தப்பிச்சு போவார். அப்புறம் வந்து ஒரு பெரிய குரூப் ஆஃப் ஹைனாஸ்குள்ளே போய் மாட்டிக்குவார், சேஸ் பண்ணி வரும், ஓடி போயிடுவார், அந்த மாதிரிலாம் நடக்கும். அப்புறம் ஒரு ரிவரில் ஆல்மோஸ்ட் ட்ரவுன் ஆயிடுவார், அங்கேருந்து தப்பிச்சு வருவார். கடைசியில் ஒரு ஹெர்பலிஸ்ட்டை போய் மீட் பண்ணுவார். அவர் வந்து ரொம்ப ஒரு ஷார்ட் ஃபேட் மேன், அவர் லாங் பேர்டு வச்சிருப்பாரு. அவரை பார்த்துட்டு அவர்கிட்ட இந்த கதையெல்லாம் சொன்ன உடனே அவர் அவங்க ஒய்ஃபோட இல்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு ஒரு மருந்து கொடுப்பாங்க. அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு த ஒய்ஃப் வில் பி ஓகே, தென் தே வில் பி தேங்கிங் தி விச் ஹெர்பலிஸ்ட். ஸோ இது ஒரு மேஜிக்கல் ரியலிஸ்டிக் நாவல், ரொம்ப நிறைய சஸ்பென்ஸ் உள்ள ஒரு நாவல். தென் பாப்புலர் பிராலர் அண்ட் ஸ்லாண்டரர். இது ஒரு நியூமரிக்கல் நாவல், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நாவல். நைஜீரியன் சொசைட்டியை சட்டைரைஸ் பண்ற மாதிரி இந்த நாவல் இருக்கும். ரொம்ப ஃபன்னா இருக்கும் அந்த நாவல். 1958 வந்து அனதர் நாவல். 1987 வந்து நாவல். இங்க 3 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து பாப்பர், இன்னொருத்தர் பிராலர், இன்னொருத்தர் வந்து ஸ்லாண்டரர். அந்த பாப்பர் வந்து ஒரு ரொம்ப லேசி மேன், ரொம்ப புவர் லேசி மேன். அவரோட லைஃப் தான் அவருக்கு ட்ரபிளே. பிராலர் வந்து ரொம்ப வயலண்டா அக்ரெசிவா இருக்கக்கூடிய ஒருத்தர், எங்க போனாலும் சண்டை எழுதிட்டு வந்துடுவாரு, ஒரு அப்படியாள். இந்த ஸ்லாண்டரர் வந்து ரொம்ப ஒரு கோசிப்பி மேன், நிறைய ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருப்பார். இந்த 3 பேரையும் ஒருத்தர் ஒரு மேஜிஷியன் ஒருத்தர் இருப்பாரு, அவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு மேஜிக்கல் ஃபாரஸ்ட்டுக்கு ட்ரிக் பண்ணி கூட்டிட்டு போய் விட்டு வந்துடுவார். அந்த மேஜிக்கல் ஃபாரஸ்ட்ல 3 பேரும் போய் தொலைஞ்சு போயிடுவாங்க. அந்த 3 பேரும் ஒன்னா தான் இருப்பாங்க, நிறைய சேலஞ்சஸ் மீட் பண்ணுவாங்க. ஒரு டைம்ல என்ன ஆகும், 3 பேருமே இறந்து போயிடுவாங்க. எப்படி இறந்து போவாங்கன்னா, பாப்பர் வந்து ஒரு ஜெயின் ஸ்பைடர் வந்து அவரை சாப்பிட்ரும். பிராலர் வந்து ஒரு பெரிய குரூப் ஆஃப் வாரியர்ஸ், அவங்ககிட்ட போய் வம்புறையா சண்டை இழுப்பாரு, அவங்கெல்லாம் சேர்ந்து கொண்டுருவாங்க. ஸ்லாண்டரர் வந்து ஒரு ஃப்ராகா மாறிடுவார். அந்த மாதிரி 3 பேரோட டெஸ்டினியும் முடிஞ்சு போயிடும். ஃபைனலா அந்த நாவல்ல சர்வைவ் ஆகிருக்கிறது வந்து அந்த மேஜிஷியன். அவர் வந்து 3 பேரோட ஃபூலிஷ்னஸை பார்த்து ஒரு இதை சொல்லுவார், கண்டென்ட் சொல்லுவார். அதுதான் சிரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாப்பர், பிராலர் அண்ட் ஸ்லாண்டர் 3 பேருமே அந்த சொசைட்டி, நைஜீரியன் சொசைட்டியை ரீப்ரசென்ட் பண்ற மாதிரி இந்த நாவல்ல சொல்லியிருப்பாரு. ஸோ இது எல்லாமே ஆமோஸ் டாட்டூவோட நாவல் லிஸ்ட். அப்புறம் வந்து லாஸ்ட் நாவலிஸ்ட் நம்மளோட இந்த செஷனுக்கு புச்சி மாச்சிட்டா. இவங்க வந்து ஒரு நைஜீரியன் பார்ன் நாவலிஸ்ட். இன் த டிச் இவங்களோட ஃபர்ஸ்ட் நாவல், 1972 வந்த நாவல் புச்சி மாச்சிட்டாவோட ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன். இது ஒரு குரூப் ஆஃப் வெஸ்டர்னர்ஸ் இருப்பாங்க, அவங்க எல்லாருமே ஒரு கிராஷ்ல வந்து ஒரு ஒரு ஆப்பிரிக்கன் கம்யூனிட்டிக்குள்ள வந்துருவாங்க. ஷாவி அப்படின்னு, SHAVI அப்படின்ற ஒரு ஆப்பிரிக்கன் கம்யூனிட்டிக்குள்ள வந்து மாட்டிக்குவாங்க. அந்த ஷாவியன்ஸ் வந்து எப்படி போட்டவங்கன்னா, ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஒரு எகிலிட்டேரியன் பீப்புளா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து வார் என்னன்னு தெரியாது, வயலன்ஸ் என்னன்னு தெரியாது. அவங்க இதெல்லாம் ரொம்ப அந்த இன்இக்வாலிட்டினா என்னன்னு தெரியாது, ரொம்ப ஈக்குவலா, ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மேபி ஒரு யூட்டோபியன் சொசைட்டி மாதிரி வச்சுக்கோங்களேன். ஷாவியன்ஸ், SHAVI. ஷாவின்றது ஒரு ஆப்பிரிக்கன் கம்யூனிட்டி, ட்ரைபல் கம்யூனிட்டி. அங்கே வந்து இவங்க வந்துருவாங்க. ஸோ இந்த வெஸ்டர்னர்ஸ் இங்கே வந்த பிறகு அவங்களோட கல்ச்சரை தானே அவங்க பயஸ்டாக இருப்பாங்க இல்லையா. ஸோ அங்கே உள்ள காம்படிஷன், வயலன்ஸ் எல்லாமே இங்கே வந்து இன்ட்ரடியூஸ் ஆகும். ஸோ இந்த வெஸ்டர்னர்ஸ் வந்த பிறகு ஹவு ஷாவிஸ் அண்ட் ஷாவியன்ஸ் ஆர் டிஸ்டர்ப்ட் அப்படின்றது இந்த நாவலோட ஸ்டோரி. ஸோ இது வந்து ஒரு பியூர் கலோனியல் கான்ஃப்ளிக்டை எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு நாவல். அப்புறம் வந்து செகண்ட் கிளாஸ் சிட்டிசன்,
1974 வந்த ஒரு நாவல், செகண்ட் கிளாஸ் சிட்டிசன். ஓகே, இது வந்து ஒரு செமி ஆட்டோபயோகிராபிக்கல் நாவல். இது வந்து ஒருத்தரோட ஸ்டோரி. அவரோட பேர் வந்து ஆதா ஒஃபிலி. ஆதா ஒஃபிலி தான் அந்த கேரக்டரோட நேம். ரைட், ஜஸ்ட் அ மினிட். ஆதா ஒஃபிலி இதான் அந்த ப்ரொட்டாகனிஸ்டோட நேம். லண்டனுக்கு போவாங்க. இவங்க வந்து அவங்களோட ஹஸ்பண்டோட லண்டனுக்கு போறாங்க. ஒரு நல்ல லைஃப்காக லண்டன் போறாங்க. அங்க போய் பார்த்தா அவங்களுக்கு வந்து ரொம்ப நிறைய இஷ்யூஸ் வரும். ரேசிசம், செக்ஸிசம், ரைட், கிளாசிசிசம், எல்லாமே நிறைய இஷ்யூஸ் வரும். இந்த நாவல் ரெண்டு பார்ட்டை டிவைட் பண்றாங்க. ஒன்று வந்து நைஜீரியாவில் இருக்கிற ஒரு ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நைஜீரியாவில் இருக்கும், செகண்ட் பார்ட் லண்டனில் செட் ஆயிருக்கும். ரெண்டு இடத்துலையும் அவங்களோட சைல்ட்ஹுட், அப்புறம் மேரேஜ், ரைட், அப்புறம் வந்து லண்டன் போன பிறகு அவங்களோட லைஃப் இதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் நாவல் இஸ் த பிரைட் பிரைஸ். 1976 வந்த ஒரு நாவல். இது வந்து ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரி. அகுனா, AQUNNA, அகுனா அப்படின்ற ஒருத்தர், அவங்க தான் அந்த மெயின் கேரக்டர், ப்ரொட்டாகனிஸ்ட், அகுனா. ஸோ இவங்களோட லைஃப், ரைட், இவங்க ஒரு இபு உமன். ஒரு பிடிக்காத ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அப்போ அங்க உள்ள அந்த ஃபீமேல் எம்பவர்மெண்ட் ட்ரெடிஷன் அதெல்லாம் இல்லாமல் போயிடும் இல்லையா? ஸோ அதெல்லாமே இந்த நாவல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அக்குனா ரொம்ப இண்டிபெண்ட் பிரைட் உமன். அவங்க வந்து ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும், டீச்சர் ஆகணுன்றது அவங்களோட எய்மா இருக்கும். ஆனால் எல்லாமே அவங்களோட ட்ரீம்ஸ் ஃபுல்லாகவே ஷேட்டர் ஆயிரும். ஏன்னா அவங்களோட அப்பா வந்து இறந்து போயிடுவாரு. இறந்து போனதுனால வேறு வழி இல்லாமல் அவரோட அங்கிள் வந்து இவங்கள ஒரு வெல்தி மேனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அவரோட பேர் வந்து நிமேகா. அவர் வந்து ரொம்ப ப்ரூட்டலான ஒருத்தர். அவருக்கு வந்து படிப்பறிவுலாம் இருக்காது, சிவிலைசேஷன் தான் என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி ரொம்ப மோசமான ஒருத்தர், ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணக்கூடிய ஒருத்தர். அந்த மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. ஸோ அவங்கள மேரேஜ் பண்ணிட்டு ஹவு ஷி மேனேஜஸ் டு லிவ், ரைட். அந்த ஃபைனலாக என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட லைஃப்ல ஒரு அவுட் சைடராகவே ட்ரீட் பண்ணுவாங்க அவங்களோட ஃபேமிலியில. ஸோ அதனால ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, அந்த நிமேக்காவோட ஃபேமிலியிலேருந்து வெளியில வந்து eventually she learns to stand by her own leg and how she fights for her rights. ஸோ ஃபைனலாக பிரைட் ப்ரைஸ் வந்து அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லான உமனாக முடிகிற மாதிரி அந்த நாவல் முடியும். ஸோ அது மாதிரி ஒரு நாவல் அது. தென் நெக்ஸ்ட் நாவல் இஸ் த ஸ்லேவ் கேர்ள். பிரைட் ப்ரைஸ்க்கு இன்னொரு ரெஃபரன்ஸ் இருக்கு. ஒரு ஜெர்மன் நாவலிஸ்ட், கிரேட் வெயில் அப்படின்னு ஒரு ஜெர்மன் நாவலிஸ்ட் இருக்காரு. அவரோட நாவல் பேரும் பிரைட் ப்ரைஸ் தான், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. தென் ஸ்லேவ் கேர்ள், ஜாயஸ் ஆஃப் மதர்ஹுட், டெஸ்டினேஷன் ஆஃப் பியாஃப்ரா, இது இந்த நைரஸ் பார், இது எல்லாமே ஒரே டைப் ஆஃப் நாவல்ஸ். எப்படின்னா, இங்க நைஜீரியாவில் ஒரு லேடி இருப்பாங்க, அண்ட் அன்வில்லிங்லி தே வில் பி மேரிட் டு அ பர்சன். சம்டைம்ஸ் சில நாவல்ஸ்ல அந்த பர்சன் வந்து ரொம்ப மோசமாக இருப்பாரு, சில நாவலில் நல்லவங்களா இருப்பாங்க. And they will travel to England, mostly London, and how they suffer the racism, sexism, and all the blah blah characteristics of white people, and how they manage to suffer life and come up in life. அப்படின்றத அந்த நாவல்ஸ் எல்லாமே, இந்த ஒர்க் எல்லாமே. டபுள் யாக், another லாஸ்ட் நாவல், டபுள் யாக் அப்படின்றது இதுவுமே ஒரு சிமிலர் டைப் ஆஃப் ஒரு நாவல் தான். ஸோ வித் தட் we end the Nigerian list of writers. Maybe I'll share you the notes that I have prepared, maybe the characters' names and everything. You can follow it up, right? We are almost crossed our time, 15 minutes. So we'll wind up today. If you have any doubts, you can post it in the WhatsApp group. I'll be happy to answer you. I don't want to trouble people keeping in meeting and explaining things. So in case if you have any doubts and clarifications, please post your questions in WhatsApp group. We'll discuss there. So hope I made you clear with these writers. Maybe in next session, I'll be introducing you the other important novelists, writers, especially the non-British writers who are to be concentrated for NET exams. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.